பறவையியல்ல எட்வர்ட் பிளையோடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். எட்வர்ட் பிளைத் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர் மற்றும் பறவையியலாளர். இவர் 1810 டிசம்பர் 23 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவர் சிறு வயதிலிருந்தே பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1835ஆம் ஆண்டிலிருந்து 1837ஆம் ஆண்டு வரைக்கும் த மேகசின் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியில் இவர் 3 தொடர் ஆர்டிகல்ஸ், கட்டுரைகளை வெளியிட்டாங்க. அதில் உயிரினங்களினுடைய ஒரே இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றியும் இயற்கை சூழலில் அந்த வேறுபாடுகள்னால அந்த இனத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றியும் எழுதியிருந்தாங்க. அதாவது பறவைகள்லையே ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நிறங்களில் மாற்றம் இருக்கும். இப்போ ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகளில் சில பறவைகள் பழுப்பு நிறத்திலையும் சில பறவைகள் வெள்ளை நிறத்திலையும் இருக்கும். இந்த வேறுபாடுகள் இயற்கை சூழலில் அந்த இனத்திற்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தும். எப்படின்னா, இப்போ பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் மரத்தில் இருக்கும்போது கழுகு போன்ற வேட்டையாடக்கூடிய மற்ற பறவைகள்னால அந்த பறவைகளை உன்னிப்பாக கவனிக்க முடியாது. ஏன்னா அந்த பறவைகள் பழுப்பு நிறத்தில் இருக்கிறனால மரக்கிளை, அதே மாதிரி மரத்தினுடைய இலைகள் அதோட சேர்ந்து ஒன்றி காணப்படும். அதனால அதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதே சமயம் வெள்ளை நிறத்தில், அதே இனத்தை சார்ந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மற்ற பறவைகளை அதே மரத்தில் இருக்கும்போது துல்லியமாக வேறுபடுத்தி பார்க்க முடியும். இதனால வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அதே இனத்தை சார்ந்த பறவைகள் வேட்டையாடப்படும். பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அதே இனத்தை சார்ந்த பறவைகள் லிமிட்டடாக தான் வேட்டையாடப்படும். இதனால பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் அதிகமாக வளரும், அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எட்வர்ட் பிளைத் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வலுவாக இருக்கக்கூடிய உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் இயற்கை சூழலில் வாழும் அப்படின்றதையும், அதே மாதிரி அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்றதையும் எட்வர்ட் பிளைத் சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ மான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். நல்லா ஓட தெரிஞ்ச மான், ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய வலுவான மான்கள் புலி, சிங்கம் போன்ற விலங்குகள்கிட்ட இருந்து தப்பிச்சிரும். அதே சமயம் அந்த அளவுக்கு வலுவில்லாமல் வேகமாக ஓட முடியாத மான்கள் சிக்கி வேட்டையாடப்பட்டு இறந்துரும். அது வேட்டையாடப்பட்டு இறக்குறனால அதனால் இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதனால் அந்த வலுவிழந்த மான்கள் அந்த அளவுக்கு அதனுடைய உயிரினை பெருகாது. அதே சமயம் அதே இனத்தை சேர்ந்த கொஞ்சம் பலமாக இருந்த மான்கள் அது தப்பி பொழைச்சனால அந்த வலுவாக இருக்கக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய தன்மையை கொண்ட மான்கள் பெருகி வளரும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சில புலி மாதிரியான, சிங்கம் மாதிரியான விலங்குகள் அந்தளவுக்கு வேகமாக ஓட முடியாமல் இருந்தது அப்படின்னா அப்போ அதனால் வேட்டையாடவே முடியாது. ஸோ ஓட முடியாமல் இருக்கக்கூடிய, அந்தளவுக்கு வேகமாக ஓட முடியாமல் இருக்கக்கூடிய விலங்குகள் அழிய ஆரம்பிக்கும், உணவு கிடைக்காம. அதே மாதிரி வேகமாக ஓடக்கூடிய புலி, அதே மாதிரி சிங்கம் போன்ற உயிரினங்கள்லேயே வேகமாக ஓடக்கூடிய உயிரினங்கள், விலங்குகள் இருந்தது அப்படின்னா அது நல்லா வேட்டையாடி இன்னும் நல்லா வாழும். அதனால் அது நல்லா இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய இனம் பெருகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எட்வர்ட் பிளைத் தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஆர்டிகல்ஸில். அதையும் தாண்டி எட்வர்ட் பிளைத் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பற்றியும் பேசியிருந்தாங்க. அதாவது இப்போ நடந்தது எல்லாமே நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு. அது அப்படியே அந்த இயற்கை சூழலில் அப்படியே ஏற்படுறது. அதே சமயம் இவர் செயற்கை தேர்வு பற்றி வெளியிட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, இப்போ மனிதர்கள் மாடுகளை வளர்க்குறாங்கன்னா எந்த மாதிரியான மாடுகள் ரொம்ப நல்லா அந்த எடையை சுமக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாடுகளை நல்லா வளர்க்குறது, அதை பராமரிக்கிறது. அதே சமயம் அந்தளவுக்கு வலுவில்லாத மாடுகளை பெருசாக பார்த்துக்காம விட்டுறது. இதனால அந்த நல்லா வலுவா இருக்கக்கூடிய மாடுகள் அது நல்லா தப்பி பொழைச்சிரும். நிறைய மாடுகள் அந்த இனம் உருவாகும். அதே மாதிரி நல்லா அதிகம் பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் அதை மனிதர்கள் அதிகமாக வளர்ப்பாங்க. குறைவா பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை கண்டுக்க மாட்டாங்க. இதனால குறைவா பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் தானாவே காலப்போக்கில் அழிஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. இது மாதிரி தான் செம்மறி ஆடையும் வச்சு அவர் உதாரணமாக சொல்லியிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட வகையான நல்லா இருக்கக்கூடிய கொழுன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளை மனிதர்கள் அதிகமாக வளர்ப்பாங்க. அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளை கைவிட்டுருவாங்க. அதனால் இது செயற்கையாக இந்த கொழுன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள் வளரும். இதில் வித்தியாசம் என்னன்னா, கொழுன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள்னால தான் மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இயற்கையாக நடந்தால் அந்த கொழுன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள் தான் வேட்டையாடப்படணும். அதே சமயம் அந்தளவுக்கு கொழுன்னு இல்லாத செம்மறி ஆடுகள் வேட்டையாடப்பட முடியாது
முடியாது ஒப்பீட்டு அளவில், ஏன்னா அது கொஞ்சம் வேகமாக ஓடிடும். ஆனால் செயற்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொழுன்னு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளை பராமரிக்கிறனால அந்த மாதிரியான செம்மறி ஆடுகள் தான் அதிகம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு அது பற்றி எட்வர்ட் பிளைத் வந்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் இவர் பண்ணியிருந்தாலும் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற டேர்மை வந்து இவர் முன்மொழியில். இது ஒரு பக்கம் இருக்க 1836ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு புக்கு, அது வந்து த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் செல்பான் அப்படின்னு. இங்கிலாண்டில் செல்பான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது யுனைடெட் கிங்டமில். அந்த செல்பானில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் பற்றியெல்லாம் கில்பர்ட் ஒயிட் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு இயற்கையாளர், நேச்சுரலிஸ்ட், அவர் வந்து அவர் வாழ்கிற காலத்தில் எழுதியிருந்தாங்க. பின்னர் அவர் இறந்திருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அந்த த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த செல்பான் அந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் இன்னும் நல்லா விளக்கினாங்க. அனோட்டேட்டட் அடிஷனாக அதை வந்து வெளியிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே வெளியிட்ட புத்தகத்தில் என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் இன்னும் நல்லா புரிகிற மாதிரி எட்வர்ட் பிளைத் வந்து எழுதி அதை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நான் சொன்ன 1836 இது வெளியிட்டாங்க. 1837 வரைக்கும் இந்த மேகசின் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் 3 சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸை இவர் வந்து அந்த நேச்சுரல் செலெக்ஷன் பற்றியும் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் பற்றியும் எழுதியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் குறிப்பிட்டாங்க. குறிப்பாக வந்து கேமஃப்ளாஜ் அப்படின்னா ஒரு உயிரினம் தன்னைத்தானே உருமறைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருந்தால் அந்த உயிரினம் வந்து அந்தளவுக்கு வலுவாக இல்லைன்னாலும் அது தப்பி பிழைக்கும். அதையும் எட்வர்ட் பிளைத் வந்து சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு பச்சோந்தி வந்து எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறனால மற்ற உயிரினங்கள்னால அதை வேட்டையாட முடியாது. அதேமாதிரி ஸ்டிக் இன்செக்ட் அப்படின்னு ஒரு வகையான பூச்சி இருக்குது. அது பார்க்குறதுக்கு குச்சி மாதிரியே இருக்கும். ஸோ மரக்கிளைகளில் இருக்கும்போது அது வந்து மரக்குச்சி அப்படின்னு மாதிரி தான் தோணும். அதனால அதையும் வந்து அந்தளவுக்கு வேட்டையாட முடியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எட்வர்ட் பிளைத் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பின்னர் 1840 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் குவியே அப்படின்னு சொல்லி பிரான்ஸை சேர்ந்த ஒரு நேச்சுரலிஸ்ட், அவர் வந்து அப்போ உயிரோட இல்லை இருந்தாலும் த அனிமல் கிங்டம் அப்படின்னு ஒரு புக்கு, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு, அதை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தில் எட்வர்ட் பிளைத் வந்து சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக எழுதினாங்க. குறிப்பாக பாலூட்டிகள் பற்றியும் பறவைகள் பற்றியும் ஊர்வன விலங்குகள் பற்றியும் எட்வர்ட் பிளைத் எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் 1841ஆம் ஆண்டு நேராக இங்கிலாண்டில் இருந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய அப்போதைய கல்கத்தா, இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தா, அங்கே வந்து ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்றது வந்து இருந்தது. அது இன்றைய காலகட்டத்தில் த ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு மட்டும் அழைக்கப்படுது. அந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலோடைய மியூசியத்தோடைய கியூரேட்டராக 1841ஆம் ஆண்டு எட்வர்ட் பிளைத் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கியூரேட்டர் அப்படின்னா என்னன்னா, அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸ், மாதிரிகள், அதாவது பறவைகளினுடைய மாதிரிகள், மற்ற விலங்குகளினுடைய மாதிரிகள், அதை பற்றிலாம் நல்லா ஸ்டடி பண்ணி ஆய்வு செய்யணும். அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரியான பறவை இனம், அதே மாதிரி மற்ற உயிரினங்கள், அது எல்லாத்தையுமே வந்து சேகரித்து அதை மியூசியத்தில் காட்சிப்படுத்தணும். மேலும் அதை பற்றி ஆய்வு செஞ்சு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் கண்காட்சிகளும் நடத்தணும். மற்ற மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு கண்காட்சிகள் மூலமாக என்னெல்லாம் அந்த மியூசியத்தில் இருக்குது அப்படின்றத விளக்கணும். ஸோ இதெல்லாம் பொறுப்பும் தான் கியூரேட்டர் அப்படின்ற பொறுப்பு, அந்த ஒரு பொறுப்புக்கு கீழே வரும், அந்த பதவி கீழே. ஸோ அப்படி இவர் வந்து அந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலோடைய ஒரு கியூரேட்டர், அதனுடைய மியூசியத்துடைய கியூரேட்டராக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ எட்வர்ட் பிளைத்துக்கு அந்தளவுக்கு உடம்பு முடியல. அதனால் இவர் நேரடியாக பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க அலைஞ்சு அங்கே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி இவரால் தெரிஞ்சுக்க முடியல. இதனால் இவர் சில நபர்கள்ட்ட இருந்து பறவைகளினுடைய மாதிரிகளை பெற்றாங்க. குறிப்பாக ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் நேச்சுரலிஸ்ட் ஒருத்தர், ஆர்னத்தாலஜிஸ்ட் ஒருத்தர், ஸோ பறவைகளாளர், அவர்கிட்ட இருந்தோம். அதே மாதிரி சாமுவல் டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட், அவர்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் ராபர்ட் ஸ்பின்சோ அப்படின்னு சொல்லி இன்னொரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட், அவர்கிட்ட இருந்து அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஞ்ஞானிகள்கிட்ட இருந்து பறவைகளினுடைய மாதிரிகளை எட்வர்ட் பிளைத் வந்து பெற்று வந்தாங்க. அதே மாதிரி ஹிமாலயாஸ், அதாவது இமயமலை, அந்த தொடர்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றிலாம் கூட இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து யாக், அதே மாதிரி மார்க்கோர், அதுக்கப்புறமா ஐபெக்ஸ் மாதிரியான இந்த கொம்புகள் கொண்ட விலங்குகள் பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஓவிஸ் அப்படின்ற செம்மறி ஆடுகள் பற்றியும் இவர் நிறைய டீட்டெயிலான ரைட்டிங்கை வந்து பண்ணாங்க. அது எப்படி நடந்துக்குது, அது எப்படி சாப்பிடுது, அது எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணுது, அதெல்லாத்தையும் எழுதினாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து 15 செம்மறி ஆட்டு இனங்கள் பற்றி இவர் ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து
அந்த செம்மறியாட்டு இனத்திலே இருக்கக்கூடிய சப்ஸ்பீசிஸ் ஒன்று இருக்குது. அது வந்து மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ சீப் அப்படின்னு அது பற்றியும் இவர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இதெல்லாத்தையும் கடந்து இவர் வந்து பறவைகள் பற்றி தான் தொடர்ந்து அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சாங்க. குறிப்பாக இவர் வந்து நூற்றுக்கணக்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பறவை இனங்களை இவர் வந்து விளக்கினாங்க. அதாவது பறவைகள் எப்படி வந்து நடந்துக்குது, அது எப்படி வந்து கூடு கட்டுது, அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அது என்ன விஷயங்களை சாப்பிடுது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து எழுதினாங்க. கிட்டத்தட்ட 148க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் பற்றி இவர் வந்து எழுதினாங்க. அது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவை இனங்கள். அதே மாதிரி அதில் புதுசாக இவர் சில பறவை இனங்களையுமே வந்து கண்டறிஞ்சு அதை வந்து விளக்கி இவர் கேட்லாக் ஆஃப் தி பேர்ட்ஸ் ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி 1849ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை எட்வர்ட் பிளைத் வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருந்தது. இதில் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், அதாவது இந்திய பறவைகளினுடைய முறையான ஆய்வு, அதுக்கு அடித்தளமிட்டது இந்த ஒரு புத்தகம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதே மாதிரி எட்வர்ட் பிளைத் வந்து நிறைய பறவைகள் பற்றி தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. மேலும் இந்தியாவிலேயே இருந்த ஜேர்னல் ஆஃப் தி ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், அதில் தான் இவர் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையும் எழுதினாங்க. குறிப்பாக த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெமேலியா ஆஃப் தி மியூசியம் ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டி, இது போன்ற நிறைய ஒர்க்ஸையும் இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவருடைய உடல்நிலை படிப்படியாக மோசமடையவே 1862ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து அந்த மியூசியம் கியூரேட்டர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வெளியேறி மறுபடியும் இங்கிலாந்து திரும்பிடுறாங்க. இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறமா 1863 இந்த காலகட்டத்திலலாம் எட்வர்ட் பிளைத் வந்து இன்னும் சில ஒர்க்ஸையுமே வந்து வெளியிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெமேலியா இன் மியூசியம் ஏசியாட்டிக் சொசைட்டி அந்த ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இவர் பார்த்த பறவைகள் எல்லாத்தையுமே வந்து விளக்கி கூறியிருந்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கிடையில் தான் சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி அவர் வந்து ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டிருந்தாங்க 1859லேயே. அதில் எட்வர்ட் பிளைத் பற்றியும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது சார்ல்ஸ் டார்வினும் எட்வர்ட் பிளைத் சொன்ன அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்ற டேர்மோட சொன்னாங்க. இப்போ ஒட்டகச்சிவிங்கிகள்லையே அந்த காலத்தில் குட்டையான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கியும் நீளமான கழுத்து கொண்ட ஒட்டகச்சிவிங்கி ரெண்டுமே இருந்தது. இருப்பினும் எதனால் இன்றைய காலத்தில் நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டும் இருக்குது அப்படின்னா, இப்போ குட்டையான கழுத்துள்ள அதே மாதிரி நீளமான கழுத்துள்ள இந்த ரெண்டு ஒட்டகச்சிவிங்கிகளும் ஒரே இனத்தை சார்ந்து இருக்கும்போது அந்த இயற்கை சூழலில் புல்வெளி இருக்கும், செடிகள் இருக்கும், அதே மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த குட்டையான கழுத்துள்ள இந்த இப்போ ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து தாவர உண்ணி தான். ஸோ குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து புற்களை சாப்பிட முடியும், செடிகளை சாப்பிட முடியும். ஆனால் மரங்களை வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா கழுத்து வந்து குட்டையாக இருக்குன்றனால. அதே சமயம் நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால புற்களையும் சாப்பிட முடியும், செடிகளையும் சாப்பிட முடியும், அதே மாதிரி மரங்களையும் சாப்பிட முடியும். அப்போ நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு அதிகப்படியான உணவு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ புற்கள் செடிகள் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால சாப்பிட முடியாது. அப்போ தானாகவே அந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி இனம் அது வந்து படிப்படியாக வந்து வலுவிழந்து போய் அதனால் இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் அந்த இனமே அழிஞ்சிரும். அதே சமயம் அந்த நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு நல்லா உணவு கிடைக்கிறனால அது ஆரோக்கியமாக இருந்து நல்லா இனப்பெருக்கம் பண்ணி அதிகமாக அந்த நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய அந்த ஒரு இனம் வந்து பெருக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் பரிணாம வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு அதை எட்வர்ட் பிளைத் வந்து விளக்கியிருந்தாங்க. அதை நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. இந்த ஒரு டேர்மை மட்டும் எட்வர்ட் பிளைத் வந்து சொல்லலை. ஆனால் எட்வர்ட் பிளைத்தோடைய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப உதவியாக சார்ல்ஸ் டார்வினுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எந்த உடல் உறுப்பு வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கோ அந்த உறுப்பு வந்து காலப்போக்கில் இல்லாமல் போயிடும். எந்த உறுப்பு அதிகம் பயன்பாட்டில் இருக்குதோ அந்த உறுப்பு வந்து இன்னும் அதிகமாக வந்து வளர்ச்சி அடையும். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இருந்த மனுஷங்களுடைய பற்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த காலத்தில் இப்போ கூர்மையான பற்கள் தேவை. ஏன்னா இறைச்சி போன்ற உணவுகளை சமைக்காமல் அப்படியே கடித்து திங்கும்போது அந்த அளவுக்கு வந்து அந்த இறைச்சிகளை கடிக்கிறதுக்கும் அதை கிழிக்கிறதுக்கும் பற்கள் கூர்மையாக தேவை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எப்போ மனிதர்கள் வந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அப்போ இந்த இறைச்சி போன்ற உணவுகள் வந்து மென்மையாக மாற ஆரம்பிக்குது. இதனால் பற்கள் அவ்வளோ கூர்மையாக
கூர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய் பற்கள் தட்டையாக மாற ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய பற்கள் வந்து இப்போ தட்டையாக இருக்குது. இப்போ பல்லில் சின்ன மாற்றம் ஏற்படுறனால முகத்திலேயே மாற்றம் ஏற்படும். ஏன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய பற்கள் கொன்ற முகமே வந்து அந்த தாடை மாறுபடும். அந்த தாடை மாறுறனால முகத்திலேயே வந்து நிறைய வேறுபாடு இருக்கும். அதே சமயம் அதே பற்களை எடுத்துட்டு அந்த தட்டையாக இருக்கக்கூடிய பற்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த தாடையின் அமைப்பு மாறுபடும், முக அமைப்பும் அப்படியே வந்து மாறுபட்டுரும். ஸோ இப்படி தான் அந்த பரிணாம வளர்ச்சி வந்து நடந்திருக்கு அப்படின்றத சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எல்லாமே எட்வர்ட் பிளைத்தோடைய அடித்தளமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சார்ல்ஸ் டார்வின் வந்து ஏற்கனவே இருந்த இனம் அழிஞ்சு புதிய இனம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒட்டகச்சிவிங்கி, நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி மரங்களை சாப்பிட்டு வளரும். அது வளர வளர இன்னும் அதனுடைய கழுத்து நீண்டுக்கிட்டே தான் போகும் அப்படின்றத சார்ல்ஸ் டார்வின் சொன்னாங்க. அப்போ குட்டையான கழுத்துள்ள நீளமான கழுத்துள்ள 2 ஒட்டகச்சிவிங்கிகளில் இருந்து நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் பொழைச்சு அதனுடைய கழுத்து இன்னும் நீளமாக மாறி இருக்கும். ஸோ அதை சார்ல்ஸ் டார்வின் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 3ஆவதாக சொன்னது மட்டும் எட்வர்ட் பிளைத் வந்து சொல்லலை. அதாவது புதுசாக ஒரு உயிரினம் உருவாகிரும் அப்படின்றத மட்டும் எட்வர்ட் பிளைத் வந்து சொல்லலை. ஆனால் இயற்கையோடு அது எப்படி இருக்கும் அப்படின்றத எட்வர்ட் பிளைத் ரொம்ப சரியாகவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் பிளைத் வந்து இன்னும் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் தொடர்ந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின், அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில மேகசின் வந்து இருந்தது இதே மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டு அப்படின்னு சொல்லி த ஃபீல்டு அப்படின்னு மேகசின் அதிலெல்லாம் இவர் வந்து புனை பெயரோட, குறிப்பாக வந்து இவர் வந்து ஜூஃபிலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புனை பெயரோட நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸை தொடர்ச்சி எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக வந்து 1873 டிசம்பர் 27 அன்னைக்கு இவருடைய 63 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன 8 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1881ஆம் ஆண்டு த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிரைம்ஸ் அப்படின்னு இவரால் எழுதப்பட்ட இன்னொரு புத்தகம் வெளியிடப்பட்டது இவருடைய இறப்பின் பிறகு. ஸோ இவ்வளோ ஒர்க்கை எட்வர்ட் பிளைத் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட எட்வர்ட் பிளைத் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இவர் வெறும் பறவையியலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள் சார்ந்ததுலையும் இவ்வளோ ஒர்க்ஸை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சார்ல்ஸ் டார்வின் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த சார்ல்ஸ் டார்வின் இயற்கையியலில் குறிப்பாக அறிவியலில் ஆற்றின பங்களிப்புகள் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.